கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிரதான கிருபை, இரக்கம், அன்பு, அவருடைய சமாதானம், அவருடைய சந்தோஷம், தேவனுடைய பிரசன்னம், அவருடைய மகிமை நம் அனைவரோடும் தேவனுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு விதவை, சாக போகிற விதவை, அவள் எப்படி உயிர் பிழைத்து தேவனால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டாள் அப்படின்றத குறித்து நாம் பார்ப்போம். எலியா தீர்க்கதரிசி பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சாரிபாத்துன்ற ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவையை நான் உனக்கு கட்டளையிட்டிருக்கேன், அவட்ட போய் நீ பேசு, அங்கே போய் நீ இருன்னு சொல்லி அனுப்புகிறார். ஏற்கனவே எலிசாவை காகத்தினால போஷித்தார். அப்போது காகம் கொண்டு வந்து இறைச்சி கொடுக்குது, அப்பமும் இறைச்சியும் கொடுக்குது. அது முடித்த உடனே பஞ்சம் வந்ததுனால அந்த ஆற்று தண்ணீர் வற்றி விட்டது. ஆற்றண்டையில் இருக்கான், ஆற்று தண்ணீர் வற்றி விட்டது. இப்போ நீ சாரி பார்த்து விதவை வீட்டுக்கு போன்றார். நம்மனா கேட்டுப்போம், ஏன் ஆண்டவரே இவ்வளோ நாள் காக்கா போச்சு, இப்போ போய் ஒரு விதவை வீட்டுக்கு போச்சுடுறியா, ஒரு பணக்கார வீட்டுக்கு போச்சோன்னா என்னன்னு. முற்றிலும் கீழ்ப்படுதல்னா என்ன தெரியுமா? கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு. பிரியமானவர்களே, இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு முக்கியமான ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. தயவு பண்ணி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை இது உங்களை நோக்கி வருகிறதுனா அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்கள்கிட்ட வருதுன்னு அர்த்தம். இதை அசட்டை பண்ணாதபடிக்கு இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். உங்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. நீங்களே சாட்சி சொல்லுவீங்க. அப்போது இந்த எலியா அந்த விதவை வீட்டுக்கு போகிறாரு, விதவை பார்க்க போகிறாரு. அவள் என்ன பண்ணுறா, விறகு பொறுக்கிக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவளும் அவனுக்கு இருக்கிற ஒரே மகனும் இந்த விறகை பொறுக்கி, இந்த விறகுனால அவட்ட இருக்கிற ஒரு கைப்பிடி அளவு மாவை சுட்டு அந்த எண்ணெயில் சுட்டு அதை சாப்பிட்டு செத்து போகும்படி அவங்க அந்த வேலையை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். அப்போ இவர் போய் சொல்கிறாரு, எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டுட்டு வா. உடனே அவள் அப்படியே தண்ணி கொண்டு வர உள்ளே திரும்பி போகிற நேரமே சொல்கிறாரு, அப்படியே எனக்கு ஒரு அப்பம் சுட்டு எடுத்துகிட்டு வா. அப்போ இவ சொல்கிறா, ஐயா நானும் என் பிள்ளைங்க சாகிறதுக்காக கொஞ்சோண்டு மாவு எண்ணெய் இருக்குது, அதில் ஒரு அப்பத்தை சுட்டு நான் அவனை சாப்பிட்டு சாக போகிறேன். ஏன்னா பஞ்சம் பெருசாக இருக்குது, ஆகாரம் கிடையாது, விளையலை, எதுவுமே விளையலை. இவ்வளோ விதவை, பிள்ளையை காப்பாற்ற முடியலை, நாங்கள் சாக போகிறோம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் சொன்னதுபடி அப்படியே செய், ஆனால் நீ போய் முதல்ல ஒரு அப்பம் சுட்டு கொண்டாந்து என் கையில் கொடு அப்படின்ட்டு சொல்கிறாரு. உன் கலசத்தில் மாவும் எண்ணெயும் குறைவதில்லை. என்ன ஆச்சரியம் பாருங்க. அவள் சொன்னதை நம்பணும்ல, அவள் அப்படியே நம்பினான். அவள் என்ன பண்ணா, போய் ஒரு கீழ்ப்படித்தான். ஒரு யாரோ ஒருத்தர் தான், ஆனால் தீர்க்கதரிசி. அவளுக்கு தீர்க்கதரிசின்னு தெரியுமா தெரியலையா தெரியல. அவர் சொன்ன உடனே சரி வழிபோக்கன் மாதிரி வந்திருக்கலாம், அவர் சொல்லியிருக்கலாம். தீர்க்க தரிசனமாக எதுவுமே சொல்லலை, எனக்கு அப்பம் சுட்டுத்தான்னு தான் சொல்கிறாரு. அப்போ இவன் என்ன பண்ணுறா, அப்பத்தை சுட்டு கொண்டுட்டு போய் கொடுக்குறான். அப்போது இவர் அந்த அப்பம் அவள் சொன்னது போலயே இவருக்கு அப்பம் சுட்டு கொண்டு வந்து கொடுத்த பிறகு பானையில் இருக்கின்ற மாவும் எண்ணெயும் அது குறையவில்லையா. எப்படின்னா, அடுத்த மழை பெய்து அந்த செழிப்பு உண்டாகும் வரையிலும் யார் யாரெல்லாம் சாப்பிட்டாங்களாம், இவள் மகன், இவள் வீட்டாருன்னு போட்டிருக்கு. அப்போ பாருங்களேன், இவ ஒரு விதவை, இவளுக்கு ஒரு மகன் இருக்கான். அப்போது அந்த வீட்டாரெலாம் இவளை கவனிக்கலை, அதனால தானே சாக போகிறா. என்னை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு தான் நானும் என் பிள்ளையும் செத்து போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இவர் சொன்ன உடனே, அவள் கீழ்ப்படிஞ்ச உடனே, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட உடனே பாருங்கள், அவர்கள் வீட்டாரும் சாப்பிட்டாங்களாம். அது வரைக்கும் அவளும் அவனுமாய், தாயும் மகனுமாய் இருந்தவங்க, என்ன பாத்திரத்தில் மாவு குறையலை, என்ன குறையலை, சுட்டு சாப்பிட வேண்டியதான். உடனே சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, எல்லாரும், அவர் வீட்டாரும் எல்லாரும் சாப்பிட்டாங்களாம். பிரியமானவர்களே, இது வேதத்தின்படி எழுதப்பட்ட ஒரு உண்மை சம்பவம். இதே போல் நான் ஒரு சாட்சியை, நான் உண்மையுள்ள உயிருள்ள சாட்சியை கேட்டேன். ஒரு சகோதரி என்ன பண்ணாங்களா, 4 பிள்ளைங்களாம், அவங்க விதவை, புருஷன் கிடையாது. அப்போது பஞ்சத்தின் மேல் பஞ்சம், கஷ்டத்தின் மேல் கஷ்டம் வந்ததாம். அப்போ அவங்க என்ன பண்ணாங்களாம், நம்ம இன்றைக்கி ராத்திரி நம்மளால் வேறு வழியே இல்லை, ராத்திரி என்ன பண்ணுவோம், 4 பிள்ளைங்களுக்கும் விஷத்தை கொடுத்து நம்மளும் குடிச்சிட்டு செத்து போயிடலான்னு சொல்லி அவங்க ஒரு வாங்கி வச்சுட்டு பிள்ளைங்களெல்லாம் தூங்க வச்சுட்டாங்களாம். ஏன்னா குழந்தைங்க தூங்கிட்டு தூக்கத்தில் எழுப்பி கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க, அது இப்போமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாமல் ரகசியமாக தூங்க வச்சுட்டு இவங்க என்ன பண்ணாங்களாம், இவங்களுக்கு தூக்கம் வராமல் இருந்ததுனால சும்மா கொஞ்சம் நேரம் பொழுது நம்ம தூங்கிடக்கூடாது, கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்போம், தூக்கம் வராது, கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்போம்னு போட்டாங்களாம்.
அப்படி டிவி ஆன் பண்ணும்போது ஸ்டெல்லா அம்மா பேசுனாங்களாம். அப்போ இவங்க வந்து அந்த செல்லை என்ன பண்ணாங்களா, டப்புன்னு இவங்க இந்த கிறிஸ்தவங்களுக்கு வர வேலையே இல்லை பார், எப்போ பார் வந்து ஏசுன்னு சொல்லிக்கிடுச்சு அப்படின்னு டப்புன்னு மாற்றினாங்களாம். ஆனால் அது மாறலையாம். உடனே என்ன பண்ணியிருக்காங்க, திருப்பி 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 ஒரு 10 வாட்டி அந்த ரிமோட்டை அமுக்கி 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 மாறுனா அது மாறவே இல்லையா. கடைசியில் என்ன பண்ணியிருக்காங்க, ரிமோட்டை வந்து டம்முன்னு கீழே விழுந்திருக்கு. இவங்க ஆத்திரத்தில் டம்முன்னு கீழே ஒரு அடி அடிச்சு, அதாவது நீ மாற மாட்டேங்கிறியே, ஒரு வேளை வந்து அந்த பேட்ரி வீக்காக இருக்கும்னு சொல்லி அதை ஓங்கி 2 அடி அடிச்சுட்டு திருப்பி எடுத்து மறுபடியும் 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 போடுறாங்களாம். அந்த என்ன சொல்கிறது, அந்த வீடியோ அவங்க பேசிக்கிட்டு இருக்குது போக மாட்டேங்குது, வேறு சேனல் வர மாட்டேங்குது. அப்போ இவங்க என்ன பண்ணாங்களாம், டக்குன்னு கீழே இருந்து இப்படி எடுத்து, இப்படி கீழே விழுந்ததை மறுபடியும் எடுத்து இப்படி பண்ணும் போது பார்த்தா, மரணம் தற்கொலை பண்ணிக்கின்றோன்ற எண்ணத்தில் இருக்கிற உன்னை பார்த்து தான் இயேசு சொல்கிறாருன்னு சொன்னாங்களாம். அப்படி அந்த கையில் இருக்கிற அந்த ரிமோட்டை போட்டு வச்சுட்டு, யாரை சொல்கிறாங்க, என்ன இது, ஏன்னா மரணத்துக்கு போகிறேன்னு இவங்களுக்கு எப்படி தெரியும், நான் தற்கொலை பண்ணிக்கிற போகிறேன்னு இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்த்தாங்களாம். அப்போ அவங்க சொன்னாங்களாம், நீ தற்கொலை பண்ணி கொன்ற எண்ணத்தோடு இருக்க வேண்டாம், உன்னை இயேசு உன் மேலே அன்பாக இருக்கிறார், இயேசு உன்னை காப்பாற்றுவார், நீ கவலைப்படாத, அவரை விசுவாசி, நிச்சயமாய் உன்னை அவர் ஆசீர்வதிப்பார்ன உடனே அந்த வார்த்தைகள், அந்த மரணத்தின் பாதையில் போகிறவங்களுக்கு ஆறுதலான ஒரு வார்த்தை வந்ததுன்னா அப்படியே வந்து அவங்களுக்கு அதுதான் உலகத்திலேயே பெரிய காரியம் இல்லையா. அப்போ அது கேட்ட உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வேகமாக என்னமோ இவங்க சொல்கிறாங்களேன்றது இல்லை, அது வரைக்கும் எரிச்சல் பட்டவங்க அந்த வார்த்தை, ஆறுதலான வார்த்தை கேட்ட உடனே அப்படியே கண்ணீர் விட்டு அழுதாங்களாம். அழுதுட்டு அவங்க சொன்னாங்களாம், சரி இந்த இயேசு தான் நம்மளை காப்பாற்றுவாரான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம், கையில் இருக்கிற அந்த மருந்து அவங்களுக்கு வாங்கி வச்சதை கொண்டுட்டு போய் பாலில் கலந்து கொடுக்கணும்னு வாங்கி வச்சதை கொண்டு போய் அப்படி இதில் டாய்லெட்டில் போட்டு அதை வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணி தண்ணி ஊற்றி அனுப்பிச்சிட்டாங்களாம், பிள்ளைங்களுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொல்கிறாங்க, சின்ன பிள்ளை கொண்டு வாலிப பையன் வரைக்கும் இருக்கிறான், எல்லாருக்கும் நான் கொடுக்கலான்னு தான் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை சாட்சி சொல்லும்போது அவர்கள் வந்த நிலைமை என்னன்னா, இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் அப்படி நான் மறுக்கிற நிலைமையில் இருந்த என்னை இன்றைக்கு கர்த்தர் அநேகருக்கு போஷிக்கும்படி என்னை உயர்த்தி வைத்திருக்கிறாருன்னு சொன்னாங்க பெரியமானவர்களே. இது உண்மையுள்ள உயிருள்ள ஒரு சாட்சி. பார்த்தீங்களா, இதுதான் தேவனுடைய அற்புதம். அதாவது அவர் சந்திக்க நினைச்சவங்கள அவர் விட மாட்டார். இப்போ இந்த விதவை, எலியா சந்தித்த விதவை எப்படி கீழ்ப்படிந்தாலோ அதே போல் இவங்க கூட விசுவாசித்தாங்க பாருங்க, சந்தேகப்படாத. முதல்ல வந்து வேண்டாம் வேண்டான்னு தான் இது பண்ணாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை, எனக்கு கிறிஸ்தவங்க பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, அதனால் நான் வந்து அவங்கள எத்தனையோ பேரை நான் திட்டியிருக்கேன், விரட்டி அடிச்சிருக்கேன், அதனால் இது எனக்கு சேனலில் வந்தோடனே எனக்கு பிடிக்கலை, நான் மாற்ற பார்த்தா அது மாறலை, கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றும்படியாக அன்றைக்கு என்னோடு இடைப்பட்டார்னு ஒரு சாட்சி சொன்னாங்க பெரியமானவர்களே. இதுபோல் தேவன் உங்களை சந்திக்கும்படியாய் வந்திருக்கலாம், அநேகர் மூலமாய் வந்திருக்கலாம், மனுஷங்க மூலமாக தான் வருவார். சிலருக்கு தரிசனம் கொடுக்கலாம், சிலருக்கு மனிதர்கள் மூலமாய் அழைப்பு இருக்கும். அதை ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த உலகத்து ஆசீர்வாதம் அதோட அந்த உலகத்து ஆசீர்வாதமும் உண்டு. தேவனுடைய ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதமும், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதமும், மேலே பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதமும் கர்த்தர் நமக்கு அன்று வைத்திருக்கிறார். அதுதான் நம்மளோடு இடைப்படுகிறார். சந்தேகப்படாதபடி நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.